இலங்கையினுடைய நவீன வரலாற்றில் மிகப்பெரிய இயற்கை அனர்த்தம் என்று சொன்னால் தற்பொழுது நாட்டில் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தம் தான். அதாவது அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்திய அனர்த்தத்தில் இது இரண்டாவதாக காணப்படுகின்றது. முதலாவது என்று சொன்னால் எங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதாவது 2004ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்டுள்ள சுனாமி. அந்த சுனாமி அனர்த்தத்தில் தான் அதிகளவான உயிர்கள் இதுவரையில் போயிருக்குது. சீரற்ற இந்த காலநிலை காரணமாக இதுவரையில் 193 பேர் உயிரிழந்தது மட்டுமல்லாது 228 நபர்கள் காணாமலும் போயுள்ளனர். பிரதானமாக இந்த கண்டி பதுளை மாவட்டங்களில் தான் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது. நாட்டில் கோர தாண்டவம் ஆடின இந்த டிட்வா புயலானது தற்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வடக்கே சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இன்னும் 24 மணித்தியாலத்தில் இது தமிழ்நாட்டை சென்றடையும். அது மட்டுமல்லாது சுமார் ஒரு வாரங்களுக்கு மேலாக நாட்டில் பெய்த கனமழையானது தற்பொழுது குறைவடையவும் தொடங்கியுள்ளது. இருப்பினும் கடற்பிராந்தியங்களுக்கு அருகில் காற்றினுடைய வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுறதால கடற்கரையோரங்களில் காணப்படுற மக்கள் மிகவும் அவதானமாக இருங்கள். அது மட்டுமல்லாது இந்த மீன்பிடி தொழிலுக்கு செல்லுகின்ற மீனவர்கள் மறு அறிவித்தல் வரை அந்த தொழிலுக்கு செல்ல வேண்டாம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியமானது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு உயிரிழப்புகளும் எமது நாட்டில் பதிவாகியுள்ளது. அந்த வகையில் மாத்தறை மாவட்டத்தில் பாரியளவு மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக 5 நபர்கள் காணாமலும் போயுள்ளனர். அதாவது இது ஒரு சோகமான செய்தி. கண்டியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக 23 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதனுள் என்ன ஒரு சோகமான செய்தி என்றால், ஒரு வீட்டில் மண்மேடு சரிந்து விழுந்த அடுத்து தகவல் அறிந்த இளைஞர்கள் அவர்களை காப்பாற்ற சென்றுள்ள நிலையில் அதன் பின்னரும் மண் சரிவு ஏற்பட்டு காப்பாற்ற சென்ற இளைஞர்களும் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ரம்புக் எல விலானகம என்ற கிராமத்தில் நேற்று நள்ளிரவு சுமார் 1:30 மணி அளவில் மிக பாரியளவான மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனுள் 50 குடும்பங்கள் சிக்கி தவித்துள்ளனர். இவர்களை காப்பாற்றுவதற்கு மீட்பு படையினர் சென்றும் கூட 10 பேரை மாத்திரமே மீட்டெடுக்கக்கூடிய வகையிலையும் காணப்பட்டது. மற்றவர்களை மீட்பதற்கான செயற்பாடுகள் மிகவும் கடினமாக காணப்பட்டதனால் மீட்பு குழுவினரும் திரும்பி சென்று விட்டார்கள். நமது நாட்டில் பல்வேறு வகையான உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள் உட்பட கர்ப்பிணி பெண்கள் உட்பட நேற்றைய தினம் கூட முதியோர் இல்லம் ஒன்றுக்கு சென்ற வெள்ளம் காரணமாக 11 முதியவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். நமது இலங்கைக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படும் என்பதை யாருமே அறிந்திராத ஒரு விடயம். இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படும் என்று யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரங்களாக இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டே செல்கிறது. அதாவது உயிரிழப்பு வீதமும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. தற்பொழுது நமது நாட்டில் இடம்பெற்று வருகின்ற காப்போத்த உயர்தர பரீட்சையினுடைய திகதிகளானது கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதாவது நாட்டில் காணப்படுகின்ற கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு, பழுதடைந்த வீதிகள், அது மட்டுமல்லாது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு தொலைபேசி பாவனையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு உயர்தர பரீட்சைக்குரிய திகதியானது மறு அறிவித்தலின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இந்த பரீட்சைக்கான திகதிகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உயிர்களையே காப்பாற்ற முடியாத நிலையில் கால்நடைகளை எவ்வாறு பாதுகாப்பது? பல்வேறு இடங்களில் கால்நடைகள் பாதிப்புக்குள்ளாவதை கண்முன்னே நாம் பார்த்துக் கொள்கிறோம். ஆகவே அவ்வாறான செயற்பாடுகளை தவிர்ப்பதற்காக தற்பொழுது இலங்கை அரசாங்கத்தினால் ஒரு தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. செல்ல பிராணிகளாக இருக்கலாம், பண்ணை விலங்குகளாக இருக்கலாம், அது மட்டுமல்லாது தெருநாய்களாக இருக்கலாம். நீங்கள் எங்கேயாவது இவ்வாறு கால்நடைகள் பாதிக்கப்படுவதை கண்டால் கீழுள்ள தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆகவே முடிந்த அளவு அனைவருமே இதற்கு உதவிடுங்கள். விலங்குகளும் ஒரு உயிரினமே. ஆகவே அவற்றை பாதுகாப்பதற்கு இந்த செயற்பாட்டை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாது அதிகமாக பாதிப்புகள் ஏற்பட்ட இந்த மன்னார் மாவட்டத்தில் 310 நபர்கள் எந்த ஒரு தொடர்புமின்றி காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இவர்கள் தற்பொழுது அங்கு காணப்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இவர்கள் தற்பொழுது தென்னை மரங்கள் மற்றும் வீட்டினுடைய கூரைகள் மீதே காணப்படுவதாகவும் அறிய வந்துள்ளது. இவர்களை தற்பொழுது மீட்பு பணியினராலும் மீட்க முடியாத நிலை காணப்பட்டுள்ளது. இதேபோன்றுதான் நான் நேற்றைய தினம் செய்தியிலும் கூறியிருந்தேன். கூராய் பகுதியில் 40 நபர்கள் இவ்வாறு வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிறார்கள் என்றும், அதாவது அவர்களுக்கு ஏற்கனவே முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் அங்கே காணப்பட்டதனாலே தற்பொழுது இந்த நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அங்கும் வெள்ளத்தினுடைய அளவானது குறைவடையும் போது மாத்திரமே அவர்களையும் மீட்க முடியும். இவ்வாறு நமது இலங்கை முழுவதுமே பல்வேறு விதத்தில் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது எங்களோட இடத்துல பெருசாக மழை இல்லை, ஆகவே இயற்கை அனர்த்தம் ஏற்படுறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துடாமல் எல்லோரும் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அவதானமாக இருங்கள். நன்றி சொந்தங்களே.